ஆக்சுவலி எவ்ரி திங் ஃபக்ட் அப் இன் மை லைஃப். எப்படி சொல்கிறது? ஸோ எந்த கான்டென்ட் போட்டு எதுவுமே எப்படி சொல்கிறது, பெருசாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். பிகாஸ் எனக்கு இன்ன வரைக்கும் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இப்படி தான் போகணுமா, அப்படி தான் போகணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மென்டார் இருந்து, கைடு இருந்து, அவங்க மூலியமாக நான் பண்ணதில்லை. ரைட், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான். பட் சம்ஹவ் ஒரு சில நாளாக நான் பெருசாக ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இல்லை, பெருசாக ஒரு பண்ணணுமா, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், எதுக்கு தேவையில்லாமல். பட் ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் கிளைண்ட்ஸ் கோச்சிங் இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months தான் மேக்ஸிமம் ஆஃப் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த ஃபிட்னஸ், இந்த ஸ்ட்ரென்த், இந்த எமோஷ்னல் டிசிப்ளின், ஸோ மைண்ட் அண்ட் பாடி, எனக்கு இது ரெண்டுமே வந்து செம்ம பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் அது வந்து அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். எனக்கு இந்த ஃபிட்னஸ் வீடியோஸ், எப்படி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி டிசிப்ளின்லேருந்து நான் வெளியே வந்தேன், எப்படி ஒரு 10 years ஆஃப் பான், சிகரெட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இப்படி எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப அடிக்டடாக இருந்தேன். பட் இதுலேருந்து அப்படியே வெளியே வந்து இப்போ என் பாடியை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது மூலிமா எப்படி மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், என்னோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு மணி பணம் வேணும், பணத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த மாதிரியான நிறையா ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் ஸோ லிமிட்டிங் பிலீஃப். எனக்கு வந்து ஒரு 60 kgs தான் நான் வந்திருக்கேன், ஒரு ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணியிருக்கேன், ஓகே ஃபைன். பட் ஆனால் மற்ற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து நிறையா ஃபிசிக் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இப்படின்னு என்ன நானே வந்து ரொம்ப நிறையா லிமிட்டிங் பிலீஃப் வந்து வச்சுருந்துருக்கேன். யூசி ரிங் லைட் கூட போடாமல் தான் அந்த வீடியோ நடத்திட்டு இருக்கேன். பிகாஸ் இதுக்கப்புறம் ஒரு ராவா எனக்கு என்ன மனசில் படுதோ அதை பேசலாம், ஸ்கிரிப்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான். ஸோ தெரியல, இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, மேபி நீங்கள் நிறையா பேர் வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டக்காக இருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க, மேபி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சும் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி. ரைட், ஸோ எனக்கு என்னென்னா, என்னோடய ஃபிட்னஸ் வீடியோஸ் காட்டக்கூடாது, நான் வந்து மைண்ட் அண்ட் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஆகக்கூடாது, நான் முன்னாடி வந்து கிளாரிட்டி கோச், அது இது போன் இதுக்கு அது மாதிரி நிறையா என்னென்னமோ இப்போ ட்ரை பண்ணேன். ரைட், எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, கிளைண்ட்ஸ் வந்தாங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிகாஸ் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட், ஃபோக்கஸ் எல்லாமே நான் ஃபிட்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், மைண்டை வந்து ஸ்டேபிள் பண்ணணும், பாடியை வந்து சூப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வந்து கால்சினிக்ஸ் பண்ண சொன்னால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயர்டாகும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணுவேன். அதெல்லாம் இல்லாமல் சும்மா உட்காடுறோம், பேசுகிறோம், இது ஓகே ஃபைன், எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நான் என்னோட பர்பஸ் என்னங்கிற ஐடென்டிஃபை பண்ணலையோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தெரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு புரியல. பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு ஐடியா என்னென்னா, மைண்ட் அண்ட் பாடி, லெட்ஸே என்னோட அடிக்ஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், நான் அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கேன், ஓவர் கம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு அர்ஜஸ் வரும்போது நான் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது எல்லாமே அப்படியே ராவாக ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ப்ளஸ் பாடி இது எடுத்து சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக நம்ம வந்து கொடுக்கலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கைடாக நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட எனக்கு ஜிம் போக பிடிக்கல, ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் நேற்றே வந்து நான் ஒரு சூப்பர் செட் போட சொன்னாங்க ஜிம்மில், சூப்பர் செட் போட்டேன், செம்ம டயர்டு ஆக்சுவலி. சூப்பர் செட் இந்த சென்ஸ் எப்படின்னா, நம்ம ஒரு வேரியேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வேரியேஷன் உடனே பண்ணும். ரைட், இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் ஒரு செட் அப்படிங்கிறது. இதே மாதிரி 4 sets வந்து பண்ணோம், ரெண்டுத்துலேயுமே 4 லெட்ஸே நான் வந்து சூப்பர் செட்ஸ் 2 ஒர்க் அவுட்ஸ், செஸ்ட்டு ட்ரைஸ்னு 2 மசில் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட்ஸு. அது பயங்கர டயர்டாகிடுச்சு. பட் எனக்கு போகணுன்னு தோணவே இல்லை. பட் ஆனால் என்னோட டார்கெட் என்ன இந்த இயரில் என்னென்னா, எனக்கு வந்து பாடியை பில்ட் பண்ணுங்கிறது ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு 5 kgs இம்ப்ரூவ் பண்ணணும், ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் கூட, ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த இயர் எண்டில் எனக்கு 65 kgs ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் 60 இருக்கேன், 65 kgs இந்த இயர் எண்டுங்கிறது ஒரு பாசிபிளான ஒரு ட்ராக் ரெக்கார்டு தான். பட் அதை ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணணும். ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸே வெறும் மசிலாக இப்போ நான் இருக்கிற மசிலே இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு பல்காகி கட் பண்ணல, இந்த ஒரு மசிலே எப்படி ஆஸ்தட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட் மே டேக் சம் டைம். ரைட், ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்ட்டு, ப்ராப்பர் டிசிப்ளின், ப்ராப்பர் ஹேபிட்ஸ்,
டயட்டுங்கிற என்னை பொறுத்தவரை ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை டயட்லாம் நான் பெருசாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணதே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் டெய்லியும் இவ்வளோ சோறு சாப்பிடுவேன். நல்லா கார்ப்ஸ் நிறையா சாப்பிடுவேன், இவ்வளோ சோறு சாப்பிடுவேன். வேற என்னது, ஜிம்லேருந்து வந்த உடனே ஒரு 10லேருந்து ஒரு 15 இட்லி சாப்பிடுவேன். நல்லா 2 முட்டை சாப்பிடுவேன். பட் மற்ற ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக ஃபேட் வந்து இருந்ததில்லை. பிகாஸ் என்னோட பாடியை நான் ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒர்க் அவுட் அட் த சேம் டைம் ஈவினிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கார்டியோ, மேபி அது ஸ்கிப்பிங்கோ இல்லை வாக்கிங்கோ, இந்த மாதிரிலாம் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பட் இடையில கொஞ்ச நாள் விட்டேன். பட் திரும்பி அதை பேக் டு த ட்ராக் வரணும், அந்த ஒரு பழைய அந்த ஒரு விஷயத்தை பிடிக்கணும், ஒரு எனர்ஜியாக மாறணும் அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜிம்மில் என்னோட ஒர்க் அவுட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மேபி முடிஞ்சால் நான் காட்டுறேன். தென் நம்ம திரும்பி வந்து மற்றதை பற்றி பேசலாம். பட் மேபி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க மைண்ட் அளவில், பாடி அளவில் அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் போன கோயில் எந்த விஷயத்துக்காக நீங்கள் அடிக்ட் ஆகுங்க, பட் அதுலேருந்துலாம் வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பாடியை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது மட்டும்தான். பாடியை ட்ரெயின் பண்ணுறது, ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறது, டிசிப்ளின், எமோஷ்னலில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது எல்லாம் தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ப்ராக்ரஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராக்ரஸ் வரும். பட் திரும்பியும் நீங்கள் வந்து உங்கள் அச்சீவ் பண்ண அந்த ஒரு பாடியோ இல்லை அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் பழைய மாதிரி ஆகிடுவீங்க. ரைட்டா? எனக்கே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் வந்து இந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் போன வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ஐ ஜஸ்ட் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி ஃப்ரம் த கிளைண்ட்ஸ். அண்ட் எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வந்தாங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு. பட் நிறையா மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு காம்ப்ளேஸ்மெண்ட்டாக என்ன நானே சொகுசாக மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டேன். சரி, ஓகே, என்கிட்ட நிறையா மணி வருது, ஸோ ஒரு தடவை ஒரு சோஷியலாக குடிக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. கேர்ள்ஸ் கூட நிறையா டேட் போகலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அது மாதிரி நிறையா நம்பர் ஆஃப் ராங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ராங் டிசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் போன வருஷம் எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்துலேருந்து ஓகே ஃபைன், நம்ம நிறையா தப்பு பண்ணிட்டோம், பட் அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். திரும்பி அந்த தப்பு எதுவுமே பண்ணாமல் நம்ம எப்படி ப்ராப்பராக இருக்கலாம், லெட்ஸ் சே மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கான்டென்ட்ஸாக கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஜிம்மில் நான் என்ன ஒர்க் அவுட் ஹிட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்சளவு நான் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைட்? ஸோ ஒரு ஒர்க் அவுட்டையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நானும் எனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ என்னால் முடிஞ்சளவு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேங்கிறத நான் காட்டுறேன். தென் வந்துட்டு மீதி நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்பும். ஆமாம், போனேன், ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ வந்தேன், ஒரு 1 hour செஷன் ஆகிடுச்சு. ஸோ 11:18 ஆக்சுவலி நான் வந்தது வந்து ஒரு 9 o'clock வந்தேன். 9:30 செஷன், 2 hours செஷன் போச்சு. இப்போ உங்களுக்குமே என்னோட கோச்சிங் செஷன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே கேலண்ட்லிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ போங்க, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இருக்கும். பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட போய் சரியாகாத ஒரு டிசிஷன் மேக்கிங், ஃபேட்டிக்ஸ், இந்த மைண்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது தான். அட் த சேம் டைம் உங்களோட ப்ராப்ளம்ஸை என்னால் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் உங்களோட சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நான் தான் வந்திருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் எல்லாமே ரா கான்டென்ட்ஸ், டெய்லி ஒரு 60 days கான்டென்ட்ஸ், என்னோட லைஃப்பில் என்ன பண்ணுறேன், என்னோட மைண்ட் அளவுலையும் பாடி அளவுலையும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படிங்கிறத நான் இங்கே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ நீட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம். தேங்க்யூ. So be strong, stay positive. This is KJ and I will see you in this video.